ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் AY 4.2 என்ற புதிய வகை கொரோனா பரவி உள்ளதா? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு. நாட்டின் முக்கிய தலைவர்கள் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி ஒட்டுக்கேற்பு தொடர்பான பெகாசஸ் வழக்கு நாளை தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். பாஜக மற்றும் RSSின் பொய் பிரச்சாரங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். காங்கிரசாருக்கு சோனியா காந்தி அறிவுறுத்தல். JEE நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்களையும் BArc படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை செல்லும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பு. வரும் 29ஆம் தேதி தேவர் குரு பூஜை விழாவில் பங்கேற்று நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். பசும்பொன்னில் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் பங்கேற்கிறார் TTV தினகரன். தேவர் திருமகனார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் உட்பட 2 மீது மோசடி புகார். சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ராஜீவ்காந்தி வழக்கில் சிறை தண்டனை கைதியான பேரறிவாளனுக்கு மேலும் 1 மாதம் பரோல் நீட்டிப்பு. சிகிச்சைக்காக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றது தமிழக அரசு. தமிழகத்தின் பல இடங்களில் வரும் 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா சென்னையில் இருந்து இன்று புறப்பட்ட நிலையில் செல்லும் வழிநெடுகிலும் அதிமுக கொடிகளுடன் வந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கியும் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் அச்சிறுபாக்கம் ஒன்றிய கழகம் சார்பில் வெளியம்பாக்கம் ஒன்றிய செயலாளர் திரு SM அருள் தலைமையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் புறவழிச்சாலையில் விழுப்புரம் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகம் அருகே திரண்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என முழக்கங்கள் எழுப்பியும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் அமமுக மாநில இளைஞர் பாசறை செயலாளர் திரு ஐயனார், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு மெடிக்கல் ராஜி, விழுப்புரம் நகர செயலாளர் திரு டிம்மி சக்திவேல், ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ஜெயபால், திரு கோதண்டம், திரு சுபாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வடாலப்பாக்கம் அருகில்
புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ஆண் குழந்தைக்கு ஜெயச்சந்திரன் என புரட்சித்தாய் சின்னம்மா பெயர் சூட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பரிக்கல் ஆஞ்சநேயர் கோவில் குருக்கள் சின்னம்மாவிற்கு பிரசாதம் வழங்கினர். உளுந்தூர்பேட்டை டோல்கேட் அருகே முன்னாள் அமைச்சர் திரு ஆனந்தன் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மங்கள வாத்தியம் முழங்க ஆள் உயர மாலை அளித்து புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு எழுச்சிமிக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக உளுந்தூர்பேட்டை துர்க்கையம்மன் கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா பெயரில் அர்ச்சனை செய்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 59வது குரு பூஜையை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மரியாதை செலுத்த இருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களையும் மண்ணையும் நேசித்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றிய மாபெரும் தலைவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 59வது குரு பூஜை வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி வரும் 30ஆம் தேதி காலை 10 மணியளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள தேவர திருமகனாரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மரியாதை செலுத்த இருப்பதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி, வட்டம், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என்று அனைவரும் கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து திரளாக கலந்து கொள்ளுமாறு தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் உட்பட 2 மீது சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் உதவியாளராக இருந்தவர் மணி. இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக உதவி பொறியாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி தம்மிடமிருந்து 17 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் மணி மற்றும் மணியின் உதவியாளர் செல்வகுமார் ஆகிய 2 மீதும் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக பணம் பெறுதல் மற்றும் பணம் வாங்கிக் கொண்டு மோசடியில் ஈடுபடுதல் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து டிஎஸ்பி இளமுருகன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே ஓமலூர் செம்மாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி செல்வகுமார் என்பவரிடம் 77 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக மணியின் மீது புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் மண் கடத்தல் வழக்கில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சந்திரசேகர். இவர் கல்லாமேடு பகுதியில் தனது மகள் மோகனா பெயரில் புதிதாக பெட்ரோல் பங்க் அமைக்க கடந்த ஓராண்டுக்கு முன் உரிமம் பெற்றுள்ளார். அந்த இடம் பள்ளமான பகுதியாக இருந்ததால் அதில் மண்ணை கொட்டி மேடாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
இதற்காக சொரியம்பட்டி அருகே ஒரு பட்டா நிலத்தில் இருந்து கிராவல் மண் ஜேசிபி மூலம் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றனர். 2 ஜேசிபி மூலம் 3 டிப்பர் லாரிகளில் மண் வெட்டி எடுத்துக் கொண்டிருந்ததால் 5 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மண் கடத்திய போது பறிமுதல் செய்யப்பட்ட ஜேசிபியின் உரிமையாளரான முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சந்திரசேகர், டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மகேந்திரன், சுரேஷ், ஆறுமுகம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநர்கள் 4 பேரை கைது செய்தனர். ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளனின் பரோல் மீண்டும் 1 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி கடந்த 30 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சை பெற வேண்டியிருப்பதால் பரோலில் விடுப்பு கோரி அவரது தாயார் திருமதி அற்புதம்மாள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து கடந்த மே மாதம் 28ஆம் தேதி 1 மாத கால பரோலில் பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டு கிருஷ்ணகிரி, வேலூர், விழுப்புரம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 1 மாத பரோல் முடிவடைந்து அடுத்தடுத்த 4 முறை பரோல் நீட்டிக்கப்பட்டு 150 நாட்கள் நிறைவு பெற்றுள்ளது. பேரறிவாளன் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட இருந்த நிலையில் தற்போது மீண்டும் 1 மாதம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல் நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரையை சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் பெரும்பாலான உயர் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடும் கீழமை அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையிலேயே செயல்படுவதாகவும், இதனால் அதிகாரிகள் எந்தவித அச்சமும் இன்றி தொடர்ச்சியாக ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் மாவட்ட அளவில் அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல் மற்றும் சட்ட விரோதங்கள் குறித்து கண்காணிக்க சிறப்பு பறக்கும் படையை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி துரைசாமி அமர்வு அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல், பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைப்பதாகவும், இந்த விவகாரம் ஆழமானது, சாதாரண மனிதர்களும் குறுக்கு வழியை ஊக்குவிக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். வழக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்தில் பதில் மனு தாக்கலை செய்யவும், வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக பட்டியலிடவும் உத்தரவிட்டு வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். பாஜக மற்றும் RSSின் பொய் பிரச்சாரங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என காங்கிரசாருக்கு திருமதி சோனியா காந்தி அறிவுரை வழங்கியுள்ளார். பஞ்சாப், கோவா, உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களிலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் வியூகம் அமைப்பது குறித்தும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் தலைமையகத்தில் திருமதி சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திரு ராகுல், திருமதி பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய திருமதி சோனியா காந்தி, நமது ஜனநாயகம், நமது அரசியலமைப்பு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் பொய் பிரச்சாரங்களை அடையாளம் கண்டு எதிர்ப்பதற்கு முழுமையாக தயாராக வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஜக மற்றும் RSSின் பொய் பிரச்சாரங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அப்போது அறிவுறுத்தினார். ஒழுக்கமும் ஒற்றுமையும் அவசியம் என்றும் திருமதி சோனியா காந்தி குறிப்பிட்டார். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கேரள அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்பதில் கேரள அரசு உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நேற்று அம்மாநில சட்டப்பேரவையில் கூறியிருந்தார். இந்நிலையில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கேரள அரசு தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அணை கட்ட கேரள ஆளுநர் மற்றும் கேரள திரை உலகத்தினர் பலர் ஆதரவு தெரிவித்து வரும் சூழலில் 1500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கேரள அரசு தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது. வரும் டிசம்பரில் மத்திய அரசின் நீர்வள ஆணையத்திடம் விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய கேரளா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
லக்கிம்பூர் வன்முறை சம்பவத்தில் 16 எதிரிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. லக்கிம்பூர் வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது லக்கிம்பூர் வன்முறை சம்பவத்தில் 16 எதிரிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் சாட்சிகளாக உள்ள 68 பேரில் 30 பேரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் மீது கார் ஏறியதை கண்ணால் பார்த்த சாட்சியாக 23 பேர் உள்ளதாகவும் உத்தரப்பிரதேச அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருந்த நிலையில் வெறும் 23 பேர்தான் சம்பவத்தை கண்ணால் பார்த்த சாட்சிகளா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் சாட்சியங்களை விரைவாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, கோவை, திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இதர தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 27, 28ஆம் தேதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29 முதல் 31ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. சீனாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதை அடுத்து 40 லட்சம் மக்கள் வசிக்கும் லான்ஷூ நகரை அந்நாட்டு அரசு முழுவதும் முடக்கியிருக்கிறது. கடும் கட்டுப்பாடுகளுடன் அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் டெல்டா வகை வைரஸ் அடுத்த சில நாட்களில் மிகப்பெரிய அளவில் பரவ வாய்ப்புள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கன்சோ மாகாண தலைநகரான லான்ஷூ நகரை சீன அரசு முழுவதும் முடக்கியிருக்கிறது. லான்ஷூ நகர மக்கள் நகரை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சம் மக்கள் வசிக்கும் அந்த நகரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மங்கோலியா நாட்டை ஒட்டிய சீன கட்டுப்பாட்டில் உள்ள இஜினா நகரத்திலும் சீன அரசு மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகிறது. இஜினா நகரில் வசிக்கும் 37,500 குடும்பங்களும் மறு உத்தரவு வரும் வரை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறினால் சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து யாரும் இஜினா நகருக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்புள்ள எவரும் தலைநகர் பீஜிங்கில் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீன அரசின் இந்த திடீர் நடவடிக்கைகளால் அந்நாட்டு மக்கள் மீண்டும் பதற்றமடைந்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று பரவல் காலத்தில் வெளிநாட்டினருக்கு போடப்பட்ட பயண கட்டுப்பாடுகளை நீக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கான சான்றிதழை காட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்க அரசு விதித்திருந்தது. முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு நவம்பர் மாதம் முதல் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது. இதன்படி தடுப்பூசி சார்ந்து பாதுகாப்பான முறையில் வெளிநாட்டினர் அமெரிக்கா வந்து செல்லும் வகையில் புதிய விதிமுறைகளை அமெரிக்க அதிபர் வெளியிட்டுள்ளார். அதன்படி
18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளும் சில மருத்துவ காரணங்களுக்காக சிகிச்சை பெறுபவர்களும் தடுப்பூசி போடுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்கா வரும் பயணிகள் தடுப்பூசி போட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழை காட்ட வேண்டும். சர்வதேச பயணிகள் கிளம்புவதற்கு 72 மணி நேரங்களுக்கு முன்பு கோவிட் பரிசோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழை பெற வேண்டும் என்றும் இந்த புதிய நடைமுறைகள் வரும் நவம்பர் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. காஷ்மீரில் கையெறி குண்டுகளை வீசி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு பெண் உள்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா அருகே சும்பல் பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த பாதுகாப்பு படையினரின் வாகனத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசினர். ஆனால் கையெறி குண்டுகள் பொதுமக்கள் சென்ற வாகனங்கள் மீது விழுந்தன. இதில் ஒரு பெண் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்க வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தீபாவளிக்கு 3000 ரூபாய் பண்டிகை கால உதவி வழங்க வேண்டும் என்பவன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் இருந்து பேரணியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்றனர். அப்போது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்பு ஏற்படுத்தி அவர்களை தடுத்து நிறுத்தினர். தடையை மீறி செல்ல முயன்றதால் தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்தமாக ஒரு வாரியத்தை ஏற்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கையை, நிலுவையில் இருக்கிற அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கள் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி, அதேபோல அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஆண்டு வழங்கிய 1000 ரூபாய் இந்த ஆண்டு 3000 ரூபாயாக கொரோனா காலத்தில் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளர்கள், வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு 3000 பண்டிகை கால உதவித்தொகையாக அதை கூப்பனாக வழங்கப்பட வேண்டும். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களின் மாத சம்பளம் 7000 இருந்து 15000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து வரும் நாள் ஒன்றுக்கு 176 ரூபாய் வீதம் ஊதியம் பெறும் தற்காலிக ஊழியர்களுக்கு மாத ஊதியம் இணை 13000 ரூபாயாக இருக்கும் என்றும், தற்காலிக ஊழியர்களின் மாத ஊதியம் 10000 ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். உயர்த்தப்பட்ட ஊதியம் வருகிற நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் தற்போது காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நான் சட்டசபையில் அறிவித்தது போன்று 10,000க்கு குறையாமல் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எண்ணி அங்கே பணியாற்றுகின்ற தற்காலிக ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொகுப்பு ஊதியமாக பெறும், அதாவது 7000 பெறும் தற்காலிக ஊழியர்களுக்கு இனி 15000 உயர்த்தப்படும். நிச்சயமாக இந்த அரசு இந்த அரசில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அது முதற்கட்டமாக இப்போ நம்முடைய காவல்துறையில் காவலர்கள் தேர்வு செய்கின்ற நிலையில் அந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முழு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்குமாறு டெல்லியில் நாளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்க இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி கிடங்கில் கோவிட் மற்றும் குழந்தைகளுக்கான அட்டவணை தடுப்பூசிகளின் இருப்பு குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அப்போது சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த தலா 50 கோடி வீதம் 950 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வருகிற சனிக்கிழமை 7வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 மையங்களில் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த வாரத்தை போலவே ஒரு 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி போடும் முகாம்கள் வருகிற சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிறது. 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள், குறிப்பாக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள், உங்களுக்காக உங்கள் வீட்டு அருகிலேயே இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கே வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற வகையில் ஒன்றிய அமைச்சரிடத்தில் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் முழு மாணவர் சேர்க்கையான 1650 என்கின்ற வகையில் இந்த ஆண்டே அதை நடத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தவிருக்கிறோம். 11 அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் அமைந்த மருத்துவமனைகளை மாவட்ட மருத்துவமனைகளாக ஆக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் 19 இடத்தில் அந்த புதிய மாவட்டங்களையும் சேர்த்து ஒரு 19 இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் அமைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கும் ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி தேவைப்படுகிறது. ஆகவே இந்த 19 மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு ஒரு 950 கோடி நிதி வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் ஒன்றிய அமைச்சரிடத்தில் வலியுறுத்தப்படவிருக்கிறது.